ஏஎல் பரீட்சைகள் எதிர்வரும் வருடம் ஜனவரி வரை ஒத்திவைப்பு. அஸ்எஸ்ம தகவல் புதுப்பிப்பு காலம் நீடிப்பு. 25,000 ரூபாவாக அதிகரிக்கும் கொடுப்பனவு மக்களுக்கு அரசின் முக்கிய செய்தி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 21 வெளிநாட்டவர்கள் மீட்பு. பயிர் சேதங்களுக்கான நட்டீட்டை துரிதப்படுத்த நடவடிக்கை. வெள்ளத்தின் மத்தியிலும் அதிர்ஷ்டவசமாக சிக்கிய தங்கப்பட்டகம். யாழ்ப்பாணத்திற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி கோரிய உதவிகள் இன்றும் நாளையும் வழங்கப்படும். சந்தோஷ் ஜா தெரிவிப்பு. நாட்டை மீட்டெடுக்க களத்தில் குதித்த மக்கள். பதுளையில் 826 பேர் கொண்ட குழு. மண்ணுக்குழு புதைந்தோரை மண்வெட்டியால் மீட்கலாமா? கண்டுகொள்ளாத அரசு. கதறும் மக்களின் அவல காட்சிகள். குழந்தைகளுடன் மல்வத்தூயாவில் குதித்த தாய் மீட்பு. அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பும் போது அவற்றை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்க தீர்மானித்திருந்த 10,000 ரூபாய் கொடுப்பனவை 25,000 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் கலாநிதி ஹரிசன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்ம வருடாந்த தகவல் புதுப்பிப்புக்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு நலன்புரி நன்மைகள் சபை இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. தகவல் புதுப்பிப்புக்காக இந்த மாதம் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நாட்டில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அதனை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் அஸ்வஸ்ம முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2026ஆம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையடக்கு தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்த இணைய இணைப்புள்ள கணனி அல்லது ஸ்மார்ட் கையடக்கு தொலைபேசி மூலம் https://eservices.wbb.gov.lk என்ற இணைய முகவரிக்கு சென்று QR தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது HH இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் உட்பிரவேசித்து தகவல் உறுதிப்படுத்தல் மெனுவிற்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கத்தில் நடத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேபா தெரிவித்துள்ளார். இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பேரிடர்களால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களின் பாடசாலைகள் டிசம்பர் 16ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும். பேரிடர்களால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள், தேசிய கல்வியற் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும். நாட்டில் நிலவிய பாதகமான வானிலையுடன் நடத்த இயலாத கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் பாடசாலைகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பாக மாகாண மற்றும் மாவட்ட அளவில் மதிப்பாய்வு செய்து போக்குவரத்து அமைப்பில் ஏற்படும் இடையூறுகள், தொடர்பாடல் சிக்கல்கள் மற்றும் மின் இழப்புகள் போன்ற பேரிடர்களுக்கு ஆளாகாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களின் பாடசாலைகள் டிசம்பர் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். ஏனைய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவது தொடர்பாக மாகாண மற்றும் மாவட்ட அளவில் உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எதிர்வரும் தினங்களில் விரைவான தீர்மானங்கள் எடுக்கப்படும். மேலும் பேரிடரால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள், தேசிய கல்வியற் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும். ஏதேனும் நடைமுறை சிக்கல்களை எதிர்நோக்கும் நிறுவனங்கள் இருப்பின் உரிய நிறுவனத்தின் தலைவருக்கு மீண்டும் தொடங்கப்படும் திகதி குறித்து முடிவெடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நிலவிய சீரற்ற வானிலை மற்றும் வெள்ள நிலைமைகள் காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பான நட்டஈட்டை வழங்கும் செயல்முறையை துரிதப்படுத்த விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்டாய காப்பீட்டின் கீழ் உள்ள பயிர்களான நெல், சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும்
சோயா அவரை ஆகிய பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பீடு செய்து நட்டுஈட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையின் கீழ் மேற்கூறிய பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடியாததால் வெள்ளம் வடிந்தவுடன் விவசாய சேவை நிலையங்களில் உள்ள சேத அறிக்கை புத்தகங்களில் ஏற்பட்ட சேதத்தை பதிவு செய்யுமாறு அல்லது விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் அதிகாரியை அறிவுறுத்துமாறும் அந்த சபை விவசாயியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஏனைய பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பாகவும் பயிர் அமைந்துள்ள இடத்திற்குரிய விவசாய சேவை நிலையத்தில் பேணப்படும் சேத அறிக்கை புத்தகங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அத்துடன் சேதம் தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் பிரச்சினைகளுக்கான ஆலோசனைகளுக்காக விவசாய காப்பீட்டு சபையின் அவசர அழைப்பு இலக்கமான 1928 மூலமாகவும் விவசாயிகளுக்கு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சேதங்களுக்கான நட்டுஈட்டை விவசாய அபிவிருத்தி திணைக்களமும் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையும் இணைந்து வழங்கும் என்றும் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தமது அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் CP ரத்னாகவை எதிர்வரும் டிசம்பர் 16 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்தவர்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் இன்று கைது செய்யப்பட்டார். தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார். அங்கு அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர் எதிர்வரும் 16 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். குருந்துவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவலப்பிட்டி பரகுள கீழ்பிரிவு தோட்ட பகுதியில் கடந்த மாதம் 27 ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் கட்பாறைகள் சரிந்து விழுந்த அனர்த்தத்தில் அத்தோட்டத்தைச் சேர்ந்த 65 குடும்பங்களைச் சேர்ந்த 250 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்போது தற்காலிகமாக உடகேதென்ன கிரேகட் இலக்கம் 1 தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் லயன் குடியிருப்பைச் சேர்ந்த 13 வீடுகள் முழுமையாக மண்ணில் புதையுண்டுள்ளன. கட்பாறைகள் மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்த பகுதியிலிருந்து இதுவரையிலும் 8 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் ஒரு சடலம் மீட்கப்பட்டுள்ளதோடு மேலும் 5 பேரை காணவில்லை எனவும் இவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட சடலங்கள் மண்சரிவு ஏற்பட்ட பகுதியின் அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த விபத்தின் காரணமாக தமது உடைமைகள் அனைத்தும் மண்ணில் புதையுண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். வெறும் மண்வெட்டி அலவாங்கு உள்ளிட்ட ஆயுதங்களால் தம்மால் முடிந்த வரையில் மண்ணுக்குள் புதைந்தவர்களை மீட்டு வருகின்றனர். அதேவேளை மண்ணில் புதையுண்டவர்களை மீட்பதற்கு ராணுவத்தினரோ அல்லது போலீசாரோ குறித்த பகுதிக்கு வரவில்லை எனவும் கடந்த 2 நாட்களாக மக்களை தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதேச செயலகத்தின் ஊடாக சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மண்சரி ஒன்று வந்தது முத வீட்டுக்கு தான் வந்து என் பிள்ளைகள் எல்லாம் முத போயிடுச்சு. மண்சரிவில் எல்லாம் மொழிகி போயிட்டாங்க எல்லாரும். அதே நேரத்தில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து பாஞ்சு போனேன். நாங்கள் போக்குள்ளே வெள்ளம் பெருசாகி அந்த பக்கம் போக்குள்ளே வந்துருச்சு. வீடு முழுக்க வெள்ளம் பெருகிடுச்சு. அதில் கல்பாறையெல்லாம் சாதாரணமாக ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலே தான் எங்களோட பூமிக்கு வந்து அப்படி அடிபட்டு செதறி போனோம். நாங்கள் அந்த இடத்துல நானும் என் மனைவியும் காப்பாற்றப்பட்டோம். அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து நான் வெளியே போக்குள்ளே சிறு பிள்ளைகளோட மருமகெல்லாம் போயிட்டாங்க. மாமியும் போயிட்டாங்க. என் மகனும் போயிட்டான். மகன் போன இடத்துல இருந்து தான் நாங்கள் அங்கால போகக்குள்ள தான் மகன் வந்து தண்ணியோட அடிபட்டு வந்து கிடந்தான். அவன் வெறும் மேலோட வந்துருந்தான். 14 வயசு பொடியன். இப்ப அவன் வைத்தியசாலையில் இருக்கிறான். மனைவி கால் 2 எடுத்து கிடக்கு. ஆபரேஷன் எடுத்திருக்காங்க. இப்போது நடந்து கொண்டு இருக்கு 4 வீட்டுல. தயவு செஞ்சு யாரும் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் எங்களை கவனிக்கல பார்க்கல. கல்லு தூண்லாம் உடைச்சோம். பாருங்க தூணு கொம்பி தூண்லாம் முடிஞ்ச அளவுக்கு உடைச்சோம். கல்லெல்லாம் பரட்டணும். உள்ளுக்கு ஆள் இருக்குங்களா? உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு வசதி இருக்காப்ல. அந்த குடும்பத்துல யாருமே இல்லையேன்னு. எத்தனை பேர் எடுத்திருக்கு இப்ப? அவங்க 6 பேர் இப்போதைக்கு. அவங்க குடும்பத்துல 6 பேர் எடுத்தாச்சுன்னா ගංගොල ජීවත් වෙන මිනිස්සු විතරයි මේ බොඩි ටික ගන්න උත්සාහ කරන්නේ. මේක තාම මේ බොඩි මේක ඇතුලේ තියෙනවා. තාම බොඩි 7ක් විතර තමයි අරන් තියෙන්නේ. තාම මේකේ බොඩි 7ක් තාම ඇතුලේ තියෙනවා. ඒක ගන්න කිසිම බැකෝ එකක්වත් නැහැ. අපෙන් මේක පුළුවන් තරමක් තමයි මේක ආර ඉන්නේ. පොඩ ගන්න. ඒ තාම ගන්න බැරි වෙලා ඉන්නේ. තාම මුළුම විනාශ වෙලා තියෙන්නේ මේ පැත්තට.
பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஜனாதிபதி கோரிய நிதி இன்றும் நாளையும் வழங்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்ஜா தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையில் 10 தடுப்புடன் கூடிய பாலங்கள், 15 விரைவு மீட்பு படகுகள், 10 தளபாடங்கள் மற்றும் கண்காணிப்பு ட்ரோன்கள், 6 செயற்கைக்கோள் தொலைபேசிகள் மற்றும் 500 நீர் சுத்திகரிப்பான்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்துவரப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் 3729 லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்துவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளை தினம் எரிவாயு சிலிண்டர்களும் நாளை மறுதினம் எரிவாயு சிலிண்டர்களும் எடுத்துவரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கட்டம் கட்டமாக தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்துவரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாவோயா நிரம்பி வழிந்ததால் கிரையுள்ளா நகரம் முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கியது. எனது நகைக்கடை உட்பட ஏராளமான கடைகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. கடையில் ஒரு ஆணி கூட மிச்சமில்லை. 2 தங்க பெட்டகங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. தண்ணீர் வடிந்த பிறகு அதிர்ஷ்டவசமாக தங்க பொருட்களுடன் ஒரு பெட்டகத்தை கண்டேன் என்று நியூ ரன்முத்து ஜுவல்ஸின் உரிமையாளர் லலித் நவரத்ன கூறினார். 28ஆம் தேதி பெய்த கனமழையால் மாவோயா நிரம்பி வழிந்து கிரையுள்ளா நகரில் ஏராளமான கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளை சேதப்படுத்தியது. வெள்ளத்தால் மட்டுமே பாதிக்கப்பட்ட கிரையுள்ளா நகரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு மற்றும் சேதம் விவரிக்க முடியாது என்று அவர் கூறினார். என்னுடைய நகைக்கடையில் 500 கிலோ முதல் 1000 கிலோ எடையுள்ள 2 பெட்டகங்கள் இருந்தன. தண்ணீர் உயர்ந்ததால் அனைத்து தங்க பெட்டகங்களும் அந்த 2 பெட்டகங்களில் வைக்கப்பட்டன. 2 பெட்டகங்களும் உள்ளே வந்த தண்ணீரின் சக்தியால் அடித்துச் செல்லப்பட்டன. தண்ணீர் வடிந்த பிறகு நான் வந்து கடையில் இருந்த பொருட்களை சோதித்தேன். கடைக்குள் ஒரு ஆணி கூட விடப்படவில்லை. சுமார் 2.5 மில்லியன் மதிப்புள்ள அனைத்து உபகரணங்களும் பொருட்களும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றின் அருகே செலான் வங்கியின் பின்னால் உள்ள சேற்றில் 2 பெட்டகங்களும் சிக்கிக் கொண்டன. சிறிய பெட்டகத்தின் கதவு திறக்கப்பட்டது. சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க பொருட்கள், ரத்தினங்கள் மற்றும் வெள்ளி பொருட்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. பெரிய பெட்டகத்தின் கதவு திறக்கப்படவில்லை. சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க பொருட்களுடன் பெட்டகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய விஷயம் என்று நினைக்கின்றேன். வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் பெட்டகத்தில் தங்கம் கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி என்றார். இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பல மாவட்டங்கள் நிர்மூலமாகி உள்ளன. இதில் பதுளை மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் பதுளை மாவட்டத்தை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் மாத்தறையிலிருந்து குழு ஒன்று வருகை தந்துள்ளது. சுமார் 826 பொதுமக்கள் ஒன்று கூடிய பதுளையை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களும் உபகரணங்களும் மக்களால் கொண்டுவரப்பட்டுள்ளன. அகழ்வாராய்ச்சியாளர்கள் குழுவுடன் பெக்கோ லோடர்கள், செயின் சாக்கள், தண்ணீர் பவுசர்கள், சுத்தப்படுத்தும் உபகரணங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த நாட்களில் நிலவிய கடும் மழையினால் மண்சரிவில் பாதிக்கப்பட்ட சிவனொளி பாத மலைக்கு செல்லும் பாதைகளை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஹட்டன் போலீஸ் அதிகாரிகள் 30 பேர், ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களும் இணைந்து நேற்று இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். மகா கிரீடம்ப பிரதேசத்தில் சரிந்த மண்மேட்டை அகற்றுதல், நல்ல தண்ணியிலிருந்து சிவனொளி பாத மலை வரை சரிந்திருந்த மரங்களையும் கிளைகளையும் அகற்றுதல், சரிவினால் ஏற்பட்ட சேதமடைந்த மின் கம்பிகளை இலங்கை மின்சார சபை அதிகாரிகளால் சீரமைத்தல். நுவரெலியா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இடம்பெயர்ந்திருந்த 21 வெளிநாட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் விமானப்படையின் அனுராதபுரம் முகாமுக்குட்பட்ட 6ஆம் இலக்க ஹெலிகாப்டர் படையணிக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு ஹட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தற்கொலை செய்து கொள்வதற்காக மல்வத்து ஓயாவில் குதித்த ஒரு தாயையும் 2 குழந்தைகளையும் தேடி அனுராதபுரம் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். தற்போது பிரதேசவாசிகளினும் உயிர்காக்கும் குழுவினரதும் உதவியுடன் அந்த தாயின் உயிரை காப்பாற்ற முடிந்துள்ளதுடன் 2 குழந்தைகளையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மொரட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் 40 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயும் 4 வயது மற்றும் 8 வயதுடைய 2 குழந்தைகளுமே இன்று காலை 6:30 மணியளவில் அனுராதபுரம் நகருக்கு அருகாமையில் மல்வத்து ஓயாவில் குதித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தாயின் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குடும்ப தகராறு காரணமாக அவர் இவ்வாறு தற்கொலைக்கு முயன்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பெண்ணொருவர் கத்தும் சத்தம் மல்வத்தோயா அருகே இருந்த ஒருவருக்கு கேட்டதை அடுத்து பிரதேசவாசிகளின் உதவியுடன் அந்த நபர் அப்பெண்ணை மீட்டு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். தற்போது காணாமல் போன 2 குழந்தைகளையும் தேடும் பணிகளில் அனுராதபுரம் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவு ஈடுபட்டுள்ளது.